சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே. தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. இளம்வழுதி, உன்னை நினைக்கும் போது எனக்கு பெருமிதமாக இருக்கிறது. இப்போது நான் உன்னிடத்தில் தந்திருக்கும் அரச பதவி பொறுப்பை நீ திறம்பட கையாள்வதாக சேர மன்னர் என்னிடம் கூறினார். ஓர் அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக நீ திகழ்கிறாய் என்று பாராட்டினார். ஒரு அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்று எனக்கு போதித்ததே தாங்கள் தானே தந்தையே? அது உண்மையாக இருக்கலாம். ஆனால் அவ்வப்போது உனக்கு ஆற்றிய அறிவுரைகளையும் போதனைகளையும் நீ எந்த அளவிற்கு சிரத்தையாக உள்வாங்கியிருக்க வேண்டும். அதனால்தானே உன்னால் இன்னொரு நாட்டின் மன்னரே மனம் திறந்து பாராட்டும் அளவிற்கு சிறப்பாக செயல்பட முடிந்திருக்கிறது. இத்தனை சிறப்புகளும் தாங்கள் எனக்கு தந்த பயிற்சியின் பலன்கள் தானே. அது மட்டுமின்றி அவ்வப்போது அரசாங்க அறிவுரைகள் கூற அமைச்சர் அறிவுடை நம்பியும் ராஜதந்திர முன்னறிவு கொண்ட சேர மன்னரும் என் அருகாமையிலேயே இருந்து என்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். முன்பு போல் இல்லாமல் வீரபாகுவும் அவர் மகன் மகேந்திரனும் இரவு உறங்க செல்லும் நேரம் தவிர மற்ற நேரங்களிலெல்லாம் என்னுடனேயே இருந்து அரசாங்க பணிகளை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்கிறார்கள். இளம்பழுதி, உன்னிடத்தில் ஒன்று கேட்க வேண்டும் என்று இருந்தேன். மார்த்தாண்டரும் மணிமாறனும் உன்னிடத்தில் இப்போது எப்படி நடந்து கொள்கிறார்கள்? மார்த்தாண்டன் வருகிறார், தன்னுடைய பணிகளை பார்க்கிறார். கேட்கும் கேள்விகளுக்கு பட்டும் படாமல் ஆம் இல்லை என்பது போல் பதிலளிக்கிறார். தங்களால் தற்போது முதன்மை தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கும் மணிமாறனோ என் கண்களில் தென்படுவதே இல்லை. முடிந்தவரை என்னை சந்திப்பதையே தவிர்த்து விடுகிறான். என்னிடத்தில் தெரிவிக்க வேண்டிய செய்தி ஏதேனும் இருந்தால் கூட நேரடியாக தெரிவிப்பதில்லை. அமைச்சர் அறிவுடை நம்பி மூலமாகவோ அல்லது சேர மன்னர் மூலமாகவோ தான் அதை எனக்கு தெரியப்படுத்துகிறான். மணிமாறன் எப்பொழுதுமே அப்படித்தான், உனக்குத்தான் தெரியுமே. அன்று கூட என்னிடத்தில் வந்து அரசு நிர்வாகத்தில் குறைபாடு இருக்கிறது, தென்னவனை கவனமாக பாதுகாக்க தவறிவிட்டார்கள் என்றெல்லாம் முறையிட்டுக் கொண்டிருந்தான். பிரபு. என்ன தேவி? மலர்கொடியையும் என்னையும் எதற்காக இங்கு அழைத்தீர்கள்? நால்வரும் சற்று நேரம் ஓய்வாக பேசிக் கொண்டிருக்கலாம் என்று அழைத்தேன். அதை ஏன் இப்போது கேட்கிறாய்? அத்தையார் ஏன் இப்படி கேட்கிறார் என்று உங்களுக்கு புரியவில்லையா மாமா? உங்களுக்காவது புரிகிறதா? இல்லை, எனக்கும் புரியவில்லை. பேசிக் கொண்டிருக்கலாம் வாருங்கள் என்று எங்களை அழைத்துவிட்டு நீங்கள் இருவர் மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, இதற்கு ஏன் எங்கள் இருவரையும் நீங்கள் அழைக்க வேண்டும் என்று கேட்கிறார். பின் என்ன மலர்கொடி, நம் இருவரையும் பேச அழைத்துவிட்டு நாம் கலந்து பேச முடியாத நாட்டு நடப்புகளை இவர்கள் இருவரும் மட்டும் பேசிக் கொண்டிருக்கிறார்களே, எத்தனை நேரம்தான் இவர்களையே வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியும்? ஓ, அதனால்தான் அப்படி கேட்டாயா? சரி, இன்று இரவு என்ன உணவு? அதில் என்ன காய்கறிகளை சேர்த்திருக்கிறீர்கள்? அத்தையாரே, சொல் மலர்கொடி. இவர்கள் இந்த மாதிரியான கேள்விகளை கேட்பதற்கு பதில் நாட்டு நடப்பையே இவர்கள் பேசட்டும் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நானும் அதைத்தான் நினைக்கிறேன். மாமன்னருக்கும் மகாராணியாருக்கும் வணக்கம். இளவரசருக்கும் இளவரசியாருக்கும் வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள் அமைச்சரே, ஏதேனும் முக்கிய செய்தி கொண்டு வந்திருக்கிறீர்களா? நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த தருணத்தில் நானும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடு வந்திருக்கிறேன். நல்ல விதமாக கடல் பயணத்தை முடித்து செழியனும் சிப்பியோவும் ரோமாபுரி நாட்டை சென்றடைந்து விட்டார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. பலே, செழியன் ரோமாபுரியை சென்றடைந்து விட்டது நிச்சயம் நல்ல செய்திதான். என் மனம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறது. ரோமாபுரி நாட்டிற்கு பாண்டி நாட்டு தூதுவர் வரவேண்டும் என்ற அகஸ்டஸ் பெருமகனாரின் விருப்பம் இதன் மூலம் நிறைவேறிவிட்டது. என்ன இருந்தாலும் ரோமாபுரி நாட்டிற்கு மாமாவும் அத்தையாரும் போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது பற்றி எனக்கு கொஞ்சம் வருத்தம்தான். அதனால் என்ன மலர்கொடி, இந்த முறை செழியன் சென்று வரட்டும். மாமன்னர் நலமானதும் நானும் அவரும் மட்டுமல்ல, நாம் அனைவருமே
ஒரு முறை ரோமாபுரிக்கு சென்று வருவோம். ம், மலர்கொடி, ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு காரணத்திற்காக போர் நடந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமில்லாமல் உள்நாட்டுக்குள்ளேயே பிரச்சனைகளை ஏற்படுத்தி உடன் இருப்பவர்களே அந்த நாட்டின் மன்னரை கொன்றும் இருக்கிறார்கள். ஆனால் அகஸ்டஸ் சீசர் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகுதான் ரோமாபுரியில் அமைதியை ஏற்படுத்தி போரற்ற சூழ்நிலையை உருவாக்கினார். இனி இந்த உலகத்தில் போர் என்பதே இருக்காது என்று சொல்லும்படி ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். இந்த தமிழகத்தில் போர் என்பதே இல்லாத சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று சேர மன்னரும் சோழ மன்னரும் பாண்டிய மன்னனாகிய நானும் அதற்குரிய முயற்சிகளை மேற்கொண்டு தமிழகத்தை அமைதியாக இருக்கும்படி செய்திருக்கிறோம். அந்த வரிசையில் இப்போது அகஸ்டஸ் சீசரும் சேர்ந்திருக்கிறார். மூவேந்தர்களோடு ரோமாபுரி பேரரசர் நட்புக்கரம் நீட்டி நம்மோடு இணைந்திருக்கிறார். அதை நினைத்து நாம் அனைவருமே மகிழ்ச்சி அடைய வேண்டும். தாங்கள் சொல்வது உண்மைதான் தந்தையே. இது மகிழ்ச்சியான விஷயம்தான். ஆனால் இதே மகிழ்ச்சியோடு செழியன் அங்கு இருப்பானா என்று சொல்ல முடியாது. ஆம் தந்தையே, நிச்சயமாக செழியன் அங்கு நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியாது. ஏனென்றால் அவன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய விஷயத்தை இழந்திருக்கிறான் என்பது நம் எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று. நான் தாமரையை பற்றித்தான் சொல்கிறேன் தந்தையே. என்ன இருந்தாலும் இடமும் சூழலும் மாறினாலும் அவனுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்புதானே அது. தாங்கள் சொல்வது உண்மைதான் பிரபு. தன்னில் பாதியான ஒருவர் தன்னை விட்டு பிரிந்து விட்டால் அது எத்தகைய வேதனை தரும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். தங்களை பிரிந்திருந்த நாட்களில் நான் அடைந்த வேதனைக்கு அளவே இல்லை. ஆனால் நான் தங்களை பிரிய நேர்ந்ததற்காவது ஒரு காரணம் இருந்தது. ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் செழியன் தாமரையை பிரிய நேர்ந்து விட்டதே. ஒரு நல்ல நட்பை தவறாக கருதி நானே அவர்கள் பிரிவிற்கு காரணமாகிவிட்டேன். மலர்கொடி, செழியன் தாமரையை பிரிந்திருக்கும் வேதனை இப்போது மட்டும் ஏற்பட்டதல்ல. இத்தகைய வேதனையை நான் ஏற்கனவே செழியனுக்கு தந்துவிட்டேன். சில அரசியல் சூழ்நிலைக்காக அப்படி ஒரு நிலை உருவாகும்படி ஆகிவிட்டது. ஆனால் செழியன் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் நான் சொன்ன வார்த்தைக்காக தாமரையை விட்டு விலகியிருந்தான் என்றால் அதற்கு காரணம் அவனுடைய நாட்டுப்பற்றுதான். காதலுக்காக தான் வேதனைப்பட நேர்ந்தாலும் நாட்டுப் பணியில் சிறிதளவும் அவன் தளர்ந்ததே இல்லை. அன்று நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அப்படி இருந்தவன் இன்று உனக்கும் இளம்வழுதிக்கும் தாமரையால் பிரச்சனை ஏற்படும் என்று தெரிந்ததும் அவளை தூக்கி எறிந்து விட்டான். தனக்கு எத்தகைய துன்பங்கள் நேர்ந்தாலும் பாண்டிய நாட்டில் எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்பதுதான் அவனுடைய தலையாய கடமையாக இருக்கிறது. பாண்டிய நாட்டின் நன்மை ஒன்றே தனது குறிக்கோள் என்பதில் மிகவும் தீர்க்கமாக இருக்கிறான். பாண்டிய நாட்டிற்காக தன்னுடைய இன்பங்களை எல்லாம் இழக்கத் துணிந்த செழியனுக்காகவாவது நாம் ஏதாவது செய்ய வேண்டும் அல்லவா? ஆணையிடுங்கள் தந்தையே. அது எதுவாயினும் அதை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். செழியன் ரோமாபுரியிலிருந்து திரும்பி வருவதற்குள் தாமரையை கண்டுபிடித்து அழைத்து வந்து செழியன் இங்கு வரும்போது தாமரையை அவனுக்கு பரிசாக கொடுக்க வேண்டும். மாமன்னருக்கு வணக்கம். வா முத்துநகை வா. ஓ, விஜயபூபதியும் வந்தாயிற்றா? வழியிலேயே நாங்கள் சந்தித்துக் கொண்டோம். எனக்கு அழைப்பு அனுப்பும் போதே முத்துநகைக்கும் அழைப்பு அனுப்பியிருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொண்டேன். இருவரும் இணைந்து வந்தோம். தாங்கள் அழைத்ததாக வீரன் வந்து சொன்னவுடன் ஒரு கணம் கூட தாமதிக்காமல் உடனே புறப்பட்டு வந்தேன். இந்த நேரத்தில் அழைத்திருக்கிறீர்கள் என்றால் மிகவும் முக்கியமான செய்தியாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இங்கு நீங்கள் எங்களை தனியாக சந்திக்கிறீர்கள் என்றால் அது மிகவும் அவசரமான செய்தியாகவும் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அவசரம்தான், மிக மிக அவசரம்தான். ஆனால்
உங்களுக்கெல்லாம் அது அவசரமான விஷயமாக தெரியவில்லையோ என்று தோன்றுகிறது. ஏன் முத்துநகை, எப்படி உன்னால் இரவில் நிம்மதியாக உறங்க முடிகிறது? ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? நண்பரை காப்பாற்ற முடியவில்லையே என்ற துக்கத்தில் எனக்கு தூக்கமே வரவில்லை. தந்தையை புரிந்த துக்கம் உனக்கு இருக்குமானால் எப்படி உன்னால் இங்கு நிம்மதியாக இருக்க முடியும்? அதனால் தான் கேட்டேன். மன்னா, நான் நிம்மதியாக இருப்பதாக யார் சொன்னது? ஒவ்வொரு கணமும் தந்தையாரை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அவரை மீட்பதற்கான வழியில்தான் சென்று கொண்டிருக்கிறேன். அப்படியானால் அதில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது? இன்னும் எந்த முன்னேற்றமும் கண்டதாக தெரியவில்லையே. அதனால் ஏற்கனவே திட்டமிட்டபடி செய்து விடுகிறேன். அதைத் தவிர வேறு வழியே இல்லை. வேண்டாம் மன்னா, வெண்ணெய் திரண்டு வரும் நேரத்தில் தாழி உடைந்தது போல் ஆகிவிடும். வெண்ணெய் தான் திரளவே இல்லையே. முழுமையாக திரண்ட பின் தங்களிடம் சொல்லலாம் என்றிருந்தோம். எனது முயற்சியின் ஒவ்வொரு கட்டமும் தங்களது மைத்துனருக்கும் தளபதி பார்த்திபனுக்கும் தெரியும். நீங்களே இவரிடம் கேட்டு பாருங்கள். முத்துநகை சொல்வது உண்மைதான் மன்னவா. இரு வேளிர் மன்னர்களையும் விடுவித்து புலவரை மீட்டுக் கொள்ளலாம் என்று தாங்கள் நினைக்கிறீர்கள். ஆனால் முத்துநகையும் பார்த்திபனும் சேர்ந்து அந்த வேளிர் மன்னர்களை விருமனிடமிருந்து பிரித்து அவர்களை சோழ நாட்டிற்கு உண்மையான விசுவாசிகளாக மாற்ற வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இப்போது அந்த முயற்சியில் ஒருபடி முன்னேறியும் விட்டார். இது எப்படி சாத்தியமாகும்? சிறைச்சாலை என்பதே தங்கள் தவறை தாங்களே உணர்ந்து திருத்திக் கொள்வதற்கான கல்விச்சாலை அல்லவா? அதுதான் நடந்திருக்கிறது. நான் அடித்து துன்புறுத்தி சாதிக்க முடியாமல் போனதை இவர்கள் அன்பினால் சாதித்திருக்கிறார்கள். அப்படி அவர்கள் மாறியதாகவே இருக்கட்டும். காரியாரை விடுவிக்கும் முயற்சிக்கு அது எப்படி பயன்படும்? மன்னா, நாங்கள் இனி சோழ மன்னருக்கு மாறாக நடக்க மாட்டோம். உனக்கும் இனி எந்த உதவியும் செய்ய மாட்டோம். அதனால் உன்னுடைய தவறான முயற்சிகளை இத்தோடு நிறுத்திக்கொள், காரியாரை விடுவித்து அனுப்பிவிடு என்று அவர்கள் கையாலேயே ஓலை எழுதி தந்துவிட்டார்கள். அப்படியானால் வேளிர் மன்னர்களை விடுவித்து விட்டீர்களா? இல்லை இல்லை மன்னா, தங்கள் அனுமதி இல்லாமல் நாங்கள் எப்படி அதை செய்ய முடியும்? விடுவிக்கப்பட்டது போன்ற எண்ணத்தை விருமனுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பது மட்டும்தான் என் நோக்கம். அதன் மூலம் அவனை பலவீனப்படுத்த வேண்டும். இனி இந்த காரியாரை இங்கு வைத்திருப்பதால் என்ன பலன் என்று அவன் நினைக்க வேண்டும். இதனால் எல்லாம் விருமன் காரியாரை விட்டு விடுவானா? நீ சொல்வது போல் இனி இந்த காரியாரால் எந்த பயனும் இல்லை என்று நினைத்து அவரை கொன்றுவிட நினைத்தால் என்ன செய்வது? அவசரப்பட்டு அப்படி எதுவும் செய்துவிட மாட்டான் மன்னா. நம்மை பயமுறுத்துவதற்கு அவனிடம் இருக்கும் ஒரே ஆயுதம் என் தந்தை அவனிடம் பிழைய கைதியாக அகப்பட்டிருப்பதுதான். அதை அவ்வளவு எளிதாக இழந்துவிட மாட்டான். இதனால் எல்லாம் என்ன பயன்? நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதே. காரியாரை மீட்பதற்குரிய வழி எதுவும் தெரியவில்லையே. இருக்கிறது மன்னா. நான் உங்களிடம் சொன்னேனே தென்னவன் என்ற ஒருவனை பற்றி. அவன் அங்குள்ள நிலையை தெளிவாக தெரிந்து கொண்டு எப்படி அவர்களை சூழ்ந்து கொள்வது என்பதை கண்டுபிடிப்பதற்காகத்தான் சென்றிருக்கிறான். அவன் வந்து இந்த இடத்தில்தான் அவர்கள் இருக்கிறார்கள், இப்படித்தான் போக வேண்டும் என்று சொல்லிவிட்டால் போதும், மறுகணமே புறப்பட தயாராகி விடுவோம். இதெல்லாம் எனக்கு வீண் தாமதமாக தோன்றுகிறது. அந்த தென்னவன் வந்து சந்தித்த போதே அவனை தொடர்ந்து சென்றிருந்தால் காரியார் இந்நேரம் நம்முன் இருந்திருப்பார். அப்படியும் செய்திருக்கலாம். ஆனால் அப்பொழுது அவனே அந்த இடத்தை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தான். அவசரப்பட்டு நாம் பின்தொடர்ந்து தென்னவன் ஆட்களோடு நம்மை காட்டிக் கொடுக்க வருகிறான் என்று விருமன் நினைத்து விட்டால் தென்னவன் உயிருக்கு ஆபத்தாகி நாம் பிறகு எந்த வகையிலும் விருமனின் இருப்பிடத்தை தெரிந்து கொள்ள முடியாமல் போயிருக்கும். அதற்கு மேலே இந்த புலவருக்காகத்தானே வந்தீர்கள், இவர் பிணத்தை கொண்டு செல்லுங்கள் என்று அவரை கொன்றுவிட்டு ஓடி ஒளிந்து கொண்டால் நாம் என்ன செய்ய முடியும்? வேண்டாம் முத்துநகை, வெறும் பேச்சிற்காக கூட அப்படி சொல்லாதே. காரைக்கண்ணனார் என் உடம்பிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும் மற்றொரு உயிர். அவருக்கு ஏதேனும் நேர்ந்து விட்டதோ என்று கூட என்னால் சிந்திக்கவே முடியவில்லை. எப்படி அதை இவ்வளவு இயல்பாக உன்னால் சொல்ல முடிகிறது என்பதும் புரியவில்லை. நீ உன் தந்தையின் மீது வைத்திருக்கும் பாசம் இவ்வளவுதானா? பகைவனிடம் அகப்பட்டுக் கொண்டிருக்கும் அவர் எப்படியெல்லாம் துயரப்படுவார் என்பது உனக்கு புரியவில்லையா? எப்படியாவது விரைவாக அவரை மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்பது உனக்கு தோன்றவில்லையா? மன்னா, தாங்கள் என் தந்தையார் மீது எந்த அளவிற்கு பாசம் வைத்திருக்கிறீர்கள் என்பதை அறியும் போது இதற்கு மேலாக எங்களுக்கு வேறென்ன வேண்டும் என்று தோன்றுகிறது. அதனால் என் கருத்தையும் இந்த நேரத்தில் தெளிவாக கூறிவிட வேண்டும் என்று நினைக்கிறேன். முத்துநகை, எதுவாயினும் மன்னரின் மனவருத்தம் தீரும் வகையில் தெளிவாக கூறிவிட. என் தந்தையாரை மீட்டுக் கொண்டு வருவது மட்டுமே எனது நோக்கம் என்றால் மன்னர் சொன்னபடி தென்னவனுடன் தன்னந்தனியே புறப்பட்டுச் சென்று அவரை அங்கிருந்து மீட்டுக் கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் அது மட்டும் போதாது. இதை பயன்படுத்தி விருமன் முதலாக வேளிர் குலத்தின் வேறாக இருப்பவர்கள் அத்தனை பேரையும் அறவே அழித்துவிட வேண்டும் என்று நினைக்கிறேன்.
இருங்கோவேளை அழித்த போது இந்த விருமன் தப்பித்து மீண்டும் வெளிப்பட்டது போல் விருமனை அழிக்கும் போது அதன் சிறு விதை கூட எங்காவது விழுந்து முளைத்துவிடக் கூடாது என்று நான் விரும்புகிறேன். அதனால்தான் அவர்களை பூண்டற்று போகும்படி கருவறுத்து விட வேண்டும் என்று கருதுகிறேன். எவ்வளவு காலத்திற்குத்தான் சோழ நாடு வேளிர்களோடு போராடி கொண்டிருப்பது? மனதை மாற்ற முடிந்தவர்களை மாற்றுவோம், மாற்ற முடியாதவர்களை வேரோடு அழித்து விடுவோம். மன்னா, நீங்களே சொல்லுங்கள், உங்கள் வாழ்வின் பெரும் பகுதி வேளிர்களோடு போராடுவதிலேயே சென்றுவிடவில்லையா? தாங்கள் நடத்திய வெண்ணி போர், வாகை போர் அத்தனைக்கும் வித்தாக இருந்து சேர பாண்டிய பேரரசுகளை உங்களுக்கு எதிராக தூண்டிவிட்டவர்கள் வேளிர்கள் அல்லவா? வேளிர்களில் மிச்சப்பட்டுவிட்ட எச்சங்களை அடையாளமே இல்லாமல் அழித்தால்தானே அடுத்த பரம்பரையாவது அமைதியாக வாழ முடியும். அதற்காகத்தான் நான் தாமதிக்கிறேன். முத்துநகை, என் மகனுக்கும் மேலானவள் நீ என்று உணர வைத்து விட்டாய். என் மகனும் மைத்துனனும் கூட சிந்திக்காத விஷயங்களை சிந்தித்து அதற்கு தீர்வு காண நினைக்கிறாய். உன்னை போய் தந்தையின் மீது பாசமற்றவள் என்று சொன்னேனே. உன் தந்தையை விட, இந்த மன்னனை விட இந்த சோழ நாட்டின் மகத்துவத்தை காப்பாற்ற வேண்டும், இந்த நாட்டை இரத்த களரியாக்கும் அனைவரையும் அழித்து சோழ வளநாடு என்ற பெருமைக்கு உரியதாக விளங்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறாயே. இனி உன்னை நான் எதுவும் கேட்க மாட்டேன். இருங்கோவேளை தீயிலிட்டு எரித்த நீ அந்த விருமனின் கூட்டத்தை மண்ணோடு மண்ணாக புதைத்து விட்டு வா. உத்தரவு மன்னா. எங்கே வீரர்கள் ஒருவரையும் காணும்? என்னை மட்டும் இவருக்கு காவல் வைத்துவிட்டு எல்லோரும் இரவு கண்காணிப்பிற்காக வெளியில் சென்றிருக்கிறார்கள். சரி, இருக்கட்டும். நான் இவரை பார்த்துக் கொள்கிறேன். நீ சென்று உறங்கிவிட்டு நடுஜாமத்திற்கு வந்துவிடு. அது இவருக்கு என்னை காவல் வைத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள். நான் இங்கிருந்து சென்றது தெரிந்தால் தலைவர் என்னை தண்டித்து விடுவார். கவலைப்படாதே. உன்னை நான் தான் அனுப்பினேன் என்று தெரிந்தால் தலைவர் உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டார். நான் அவரிடம் சொல்லிக் கொள்கிறேன். உறக்கம் அனைவருக்கும் அவசியம். நீ சென்று உறங்கிவிட்டு வா. சரி. என்ன புலவரே, அப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, உங்களைப் போன்ற அப்பாவி வேளிர்களைப் பற்றி யோசித்துப் பார்த்தேன். நீங்கள் எல்லாம் என்ன செய்கிறோம், அதை எதற்கு செய்கிறோம், இதனால் விளையப்போவது என்ன, எதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றிய தெளிவே இல்லாமல் இப்படி கண்மூடித்தனமாக ஒரு சாதாரண வேளிர் படைத்தலைவனான விருமனை உங்கள் வேளிர் தலைவனாக ஏற்றுக்கொண்டு உங்களது வாழ்க்கையே பாழாக்கிக் கொண்டிருக்கிறீர்களே. உங்கள் நிலையெல்லாம் பரிதாபத்திற்குரியதாக இருக்கிறதே. அதைத்தான் வேதனையோடு பார்த்து கொண்டிருந்தேன். உங்களுக்கெல்லாம் சோழ மன்னர் கரிகால் சோழர் மீது என்ன பகை என்று எனக்கு தெரியவில்லை. எப்படி காற்று எல்லோரும் சுவாசிக்க வேண்டும் என்பதற்காக அவர் இவர் என்ற பாகுபாடின்றி எல்லோருக்கும் பொதுவாக காற்றை வழங்குகின்றதோ, எப்படி சூரியன் வேண்டியவர் வேண்டாதவர் என்று வேறுபாடு காட்டாமல் அனைவருக்கும் வெளிச்சத்தை கொடுக்கின்றதோ, அதுபோல் பொது உடைமை தத்துவத்திற்கு கரிகாலர் இலக்கணமாக திகழ்பவர். அவர் மேல் எப்படியடா உங்களுக்கெல்லாம் பகை உணர்ச்சி தோன்றியது? அந்த உத்தமரை எதிர்ப்பதற்கு எப்படியடா உங்களுக்கு மனம் வந்தது? நீங்கள் வாழ்வதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? எழுந்திருங்கள் புலவரே. என்ன அப்படி பார்க்கிறீர்கள்? புலவர் ஐயா, நீங்கள் என்னையும் அந்த வேளிர்களில் ஒருவனாக நினைத்து தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் தென்னவன். உங்களை இங்கிருந்து மீட்டு கொண்டு செல்வதற்காக சேர மன்னர், சோழ மன்னர், பாண்டிய மன்னர் என நம் தமிழகத்தின் முப்பெரும் வேந்தர்களின் ஆசியோடு தங்கள் மகள் முத்துநகை சோழ தளபதி பார்த்திபன் மூலம் இந்த காட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டவன்.
என்ன இருந்தாலும் நீ கெட்டிக்காரன் தான் சரியா? என் குடும்பத்தினரை மகிழ்வித்தாலே போதும் என்றுதானே அவர்களுக்கு மட்டும் பரிசு கொண்டு வந்திருக்கிறாய். மன்னிக்க வேண்டும் பிரின்சப்ஸ் அவர்களே. பானு முருகன் ஒளிப்பதிவுல சித்தார்த் விபின் இசையில இந்த படத்தை இயக்கியிருக்காரு எஸ் பாஸ்கர் அண்ட் தயாரிச்சிருக்காரு சுந்தர் சி.